தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை பார்த்திங்கன்னா, அவன் டோட்டலாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவனாகிறான். அவனே ஒரு நாள் திடீர்னு என்னால் இது எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த உலகத்திலே அவன் தான் சிறந்த மனிதனாக மாறுகின்றான். இன்றைக்கி நம்ம மனசுக்குள் ஒரு கதையிலையும் அந்த தன்னம்பிக்கையை பற்றிய ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சிவாகிருஷ்ணன். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு மயில் மட்டும் என்ன நினைக்குதுன்னா, மற்ற விலங்குகள், பறவைகளை பார்த்து எப்போதும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு யானையை பார்த்தா, ச்சே அந்த யானை எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு பொறாமப்பட ஆரம்பிக்குது. ஒரு மானை பார்த்தா, இந்த மான் எவ்வளவு வேகமாக ஓடுது அப்படின்னு பொறாமப்படுது. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும்போது இந்த மயில் தன்னுடைய தோகையை விரித்து பாடி ஆட ஆரம்பிக்குது. அப்படி பாடும்போது தன்னுடைய குரல் அழகாக இல்லை அப்படின்னு நினச்சி அது அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. அப்போ அந்த பக்கம் வந்த மயில்கிட்ட போய் என்ன ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ மயில் சொல்லுது, என்னுடைய குரல் அழகாகவே இல்லை, இங்கே எல்லாரும் அழகாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மயில் புலம்புது. அப்போ மைனா சொல்லுது, நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா, நீ எவ்வளவு அழகாக நடனம் ஆடுற தெரியுமா, எங்களுக்கெல்லாம் இல்லாத திறமை உன்கிட்ட இருக்குது, என்னைக்காவது நீ அழகாக ரசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குது. இல்லையே அப்படின்னு மயில் சொல்லுது. ஸோ அதுக்கு மைனா திரும்ப சொல்லுது, முதல்ல நீ ஒன்றை ரசி, ஒன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் மயில் தன்னுடைய தவறை உணருது. நம்மளையும் சில பேர் அப்படிதாங்க, அவன் அதை சாதிச்சிட்டான், இவன் இதை சாதிச்சிட்டான், அவன் பெரிய வீடு வாங்கிட்டான், அவன் கார் வச்சுருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் மகிழ்ச்சியாக இருக்கான் அப்படின்னு எல்லாரை பற்றி நம்ம நினைக்கிறோமே தவிர, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது. ஏன்னா கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அத்தனை பேர்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது இல்லையா. அப்போ நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்றதை நம்ம பார்க்க மறந்துடுறோம், அந்த மயில் மாதிரி இல்லைங்களா. ஸோ நம்மக்கிட்டேயும் எல்லார்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.